ஜீவா 3 பேர் பேசியிருக்காங்க. மாதிரி இது இந்துக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்களுக்கோ நாடார்களுக்கோ நாய்க்கர்களுக்கோ யாருமே இது ஒரு பிரச்சனையாக சொன்னதே கிடையாது. எங்கள் முருகன் கோயில்ட்டு அவன் போகிறான், நல்லா கும்பிட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி இது எங்கள் சிக்கந்தர் மலைங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள கணிசமாக இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்கள் சிக்கந்தியான் மலைன்னு சொல்லி பிரமலை கல்லர்கள் ஒரு கூட்டம், ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி சிக்கந்திரியா மலையான் கூட்டமே இருக்குது. அந்த சிக்கந்திரியா மலையான் கும்பிட்ற கூட்டத்தை சேர்ந்தவர் தான் தேனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன். பிரமலை கல்லரை பொறுத்தவரை சாமியை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஒச்சாண்டாம பேய்க்காம பெருமாண்டி படத்தில் கமல் சொல்லுவாங்கல்ல, நீ 3 சாமியை தானே பார்த்துருக்க, நாங்கள் 5 சாமி கும்பிடுவீங்க அப்படிங்குவாப்பில் ஒரு காமெடியா. அது மதுரை பக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்த வசனத்தோட அர்த்தம். அதனால் அவங்க அந்த சாமியை வச்சு கும்பிட்றவங்க. கொண்டைக்கோட்டை மரவர் தாய் வழி குடியிலேருந்து வர மாதிரி இவங்க ஒரு வித்தியாசமான சமூகம் அங்கே அப்படி இருக்கிறாங்க. அதில் ஒரு கூட்டம் எப்படி கும்பிட்றான், நீங்கள் என்ன சாமினா ஒச்சாண்டாமன்னு சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் சிக்கந்தியார் மலையான்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, பிரமலை கல்லர்களுக்கு உங்களுக்கு இந்துவோட இருக்கிற அதிக தொடர்போட இஸ்லாமியர்களாக அம்மத்தா சீயான்னு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி மாறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிற மாதிரி சுன்னத் பண்ணிக்கிறாங்க. இந்த முஸ்லீம் பெண்கள் கடுகுமணி போட்டுக்கிற கல்ச்சர்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, அதெல்லாம் ஹராம். ஆனால் பிரமலை கல்லர்களுக்கும் முஸ்லீம் அங்கே தேனி மாவட்டத்து பெண்கள் உத்தமபாளையத்தில் கம்பத்தில் அப்படி போட்டுட்ருப்பாங்க. ஸோ இது யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அங்கே உள்ள முஸ்லீம்கள் இந்துக்களை எதிரியாக பார்க்க மாட்டாங்க, இந்துக்கள் முஸ்லீம்களை எதிரியாக பார்க்க மாட்டாங்க. தர்காவுக்கு போகிறது முஸ்லீம்கள் கிடையாது தெரியுமா உங்களுக்கு. தௌவத்து கொள்கையில் உள்ள யாருமே தர்காவுக்கு போக மாட்டாங்க. ஏக இறைவனை ஏற்று போகிறது ஃபுல்லாக நாடாரு கோனாரு முதலியார் இவங்க போய் பிள்ளைக்கு ஏதோ பேடிச்சு போச்சு அந்த இது தர்காவில் அது என்ன சொல்லுவாங்க, இந்த தாயத்து அதை வச்சுதாங்கன்னு யார்கிட்ட கேட்பாங்கன்னா அந்த பாயிட்ட கேட்பாங்க. அந்த பாயை இங்கே உள்ள தௌவத்து ஆட்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ஹராம், தடை செய்யப்பட்டது, அல்லாஹ் அப்படிலாம் சொல்லேன். ஸோ இது விடுங்க, அது நமக்கு தேவையில்லை. தர்கா அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ ஒரு லேண்ட் இஷ்யூ. அது ஏன் நிலமா ஓ நிலமா, இது இந்து நிலம் முஸ்லீம் நிலம் பிரச்சனை இல்லை. தர்காங்கிற இடம் முருகன்கிற இடம். இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப தீபம் ஏற்றினால பிரச்சனை இருக்காது இல்ல. தீபம் நீங்க வழக்கமா தீபம் ஏற்றுவது பிரச்சனைன்னு யாருமே சொல்லல. அரசு அதை எடுக்குது இல்ல, தீபம் பிரச்சனை வந்துரும் அப்படின்னு ஒரு வழக்கமா அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தர்காக்குள்ள போய் தான் நீங்க பண்ணுவோம். திருவல்லிக்கேணி பள்ளிவாசலுக்குள்ள போய் தான் அந்த பிள்ளையார் கொண்டு போகிற மாதிரி தர்கா கிட்ட போய் தானே அந்த இது பண்றாங்க. அந்த இடம்ங்கிறது தர்காவுக்கான இடம். அங்க ஒரு சர்வே கல் இருக்கு, அது மேல ஒரு பாறை வச்சு அந்த தூண்ல தான் அவங்க பண்றேங்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனையாகுது. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு 4 தீர்ப்புகள் வந்திருக்கு. இந்த இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ல முன்னுதாரணமா 4 தீர்ப்புகள் லண்டன் பிரிவு கவுன்சில் 1923 ஒன்று வந்திருக்கு. அங்க போய் அங்க இது சொல்லியிருக்கிறாங்க, அங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாச தர்கா போற வழியில இருக்கிறது முஸ்லீம்களுக்கு சொந்தம். இங்கிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் முருகன் கோயில்னு அழகா 1923 லண்டன் பிரிவியூ கவுன்சில்ல தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கு 2014 நீதியரசர் வேணுகோபால் இந்த திருப்பி இந்த கேஸ் வரும்போது உங்க நோக்கமே மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு, கடவுள் நம்பிக்கை உங்க நோக்கம் இல்ல, உங்களோட உண்மையான நோக்கம் மத கலவரம்னு வேணுகோபால் நீதியரசர் 2014 பிஜேபி ஆட்சி டிசம்பர் மாசம் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீபயேற்ற தொடர்பாகவா சார்? கண்டிப்பா தீபயேற்ற தொடர்பாகவே முன்கூட்டியே அது வந்திருக்கு. 2014 தீபயேற்ற தொடர்பாக 2014 வந்திருக்கு. 96 இது இந்த மாதிரி விஷயங்கள் மீண்டும் வரும்போது அவர்கள் அந்த தீர்ப்புலேயே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது, நீங்க போடுவதன் நோக்கமே தப்பா இருக்கு. நீதியரசர்கள் லண்டன் பிரிவு கவுன்சில் 2014 குறிப்பிட்ட அடி தாண்டி தான் அந்த தீபத்தூண் இருக்கிறது அப்படின்னு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. மீண்டும் நான் சட்ட அரசியல் ரீதியா தீர்ப்புகளின் அடிப்படையில் சொல்றேன். இவங்க திருப்பி நாங்கள் பிள்ளையார் கோயில்கிட்ட பண்ண மாட்டோம், உச்சி பிள்ளையார்கிட்ட பண்ணல, தர்கா கிட்ட போய் தான் பண்ணுவோங்கிறப்ப அதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க, எப்பா நீ எந்த இடத்துல வேணாலும் தீபம் ஏற்றிக்கோ, பிற மத வழிபாட்டு தளத்திலிருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி, அதுவும் சொல்லிட்டாங்க. ஆமா, இது 60 மீட்டர் தள்ளி இருக்கு, 15 மீட்டர். அவங்க தர்காவை தாண்டி தாங்க போகணும் அந்த இடம். ஏங்க இல்லாட்டி அவங்க எதுக்குங்க பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லைங்க, இது இந்து பிரச்சனையும் இல்லை, முஸ்லீம் பிரச்சனையும் இல்லை. சங் பரிவார் RSS இங்கே ஒரு அயோத்தியா மாற்றணும். ராஜா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அயோத்தியா மாற்றுறது தான் எங்கள் லட்சியம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அயோத்தியா இருக்கணும். இது தமிழ்நாடு வேறு மாதிரி இருக்குது. இதை திருப்பி ஒரு பீகாராவோ ஊபியாவோ ராம ஜென்மபூமி இந்த மாதிரி பேச வைக்கணும். ஐடி படித்து வளர்ச்சி குறிப்பாக இங்கே எல்லா சாதிக்காரனும் படித்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறான். ராமர்னு சொன்னால் யாரும் வரமாட்டேங்கிறான், கிருஷ்ணர் சொன்னால் வரமாட்டேங்கிறான், பாகிஸ்தான் சொன்னால் முஸ்லீமை போட்டு அடிக்க மாட்டேங்கிறான். தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கு. இதை மாற்றணும்னு ராஜா ஓப்பனாக சொல்கிறாரே, அயோத்தியா மாற்றணும்னு. எங்க தமிழ்நாடு எதுக்கு அயோத்தியா மாறணும்? ஒரு நீதிமன்றம் தீபம் ஏத்துன்னு சொல்றாங்க. தீபம் ஏற்றிட்டா இவ்வளவு விமர்சனமே இல்லையா, அதோட முடிஞ்சிருக்கும். இது என்ன, இது தொடர்ந்து ஒரு போராட்டமா இருந்துகிட்டே இருக்கு. எதுக்கு அதை போராட்டம்னா பெரும்பான்மை கிட்ட நீங்க அடிபடிஞ்சு போங்க தானே. ஏங்க எந்த பிரச்சனையும் இல்லை.
எந்த முஸ்லீமும் தீபம் ஏத்துறது பிரச்சனை பண்ணல, எந்த இந்துல பெரும்பான்மையிடம் அடிபணிந்து போங்க அப்படிங்கிற ஒரு. ஆமா ஏங்க, உங்களுக்கு இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல நாங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலத்துல நடந்தது, இது தடை செய்யப்பட்டது, நாங்க திருப்பி போறோம்னா இப்படி ஒவ்வொன்றும் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கோவிலே அடியிலையும் போய் பார்த்தா சமண கோவில் இருந்ததுக்கும் பௌத்த கோவில் இருந்ததுக்கும் அடையாளம் இருக்கு. அப்படி பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆரம்பிங்க நீங்க? திருச்சிராப்பள்ளி முழுக்க சமணர்களுடைய கோட்டை, திருச்சிங்கிறதே சமணர்களுடைய இடம் தான், சேலம்ங்கிறதே சைலம் தான், பௌத்த பூமி தான். நிற்கிற ஐயனாரும் முனியும் சாக்கிய முனிகள் எல்லாமே சமண முனிகள் தான். எல்லாம் வந்து இப்போ இருக்கிற எல்லா சமணர்களையும் பௌத்தர்களையும் கழுவில் ஏற்றி தான் இவங்க சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் கத்துனாங்கன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கும் நான் ஆதரிக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. சாமணத்தன் மதுரை பக்கம் ஒரு ஊர் இருக்கு, சமணர்களின் ரத்தம்னு பேர் அதுக்கு. திருப்பரங்குன்றமே சமண கோவிலுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அழகு கோவில் இங்கே தென்பழஞ்சி, அப்படியே உசிலம்பட்டி ரோடு இப்போ சொன்னாங்க இல்லையா பரமலைக்கலர் ஏரியா, அந்த தென்பழஞ்சியிலேருந்து டக்குன்னு அந்த வெள்ளச்சாமி நாகர் காலேஜுக்கு பகுதி ஏரியா பேர் நாமலை புதுக்கோட்டைக்கு முன்னாடி கீழே குயில்குடி மேலே குயில்குடி முழுக்க பரமலைக்கலர் ஏரியா. அந்த மலையே சமண குடைவரை கோயில்கள் இருக்கு. நம்ம இப்படி பேச ஆரம்பிச்சு இருக்கிற முருகன் கோயில் சிவன் கோயில்லாம் சமணராமே, காஞ்சி சங்கரமடத்துக்கெல்லாம் 2 பௌத்த சிலைகள் வந்ததுன்னு ஆதாரத்தோடு எடுத்தாங்க, இதுவரையும் மறுக்கல. அதனால இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வழிபாடு தளத்தையும் இடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆப்கானிஸ்தான தலிபான்கள் செய்யற மாதிரி இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு 1991 வழிபாட்டு தல சட்டம் என்னங்க சொல்லுது? சட்டத்தின்படி பேசுங்க. நீங்க பெரியார், அம்பேத்கர், மார்க்சியம், திராவிடம்லாம் வேணாம். என்ன சொல்லுது? எப்படி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததோ அது இப்படி இருக்கணும். அது பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் அதை தெளிவா சொல்லிட்டாங்க. திருப்பி இந்த பிரச்சனையை எழுப்பாதீங்க. மசூதி இருந்தா மசூதி இருக்கட்டும், அம்மன் கோயில் இருந்தா இருக்கட்டும், ராமர் கோயில் எதாவது அங்க இருக்கட்டும், தேடிக்கிட்டு இருக்காதீங்க. போய் பள்ளிவாசல்ல அவங்க ஊழு செய்கிற இடம்னு ஒன்று இருக்குது, காது இதெல்லாம் சுத்தப்படுத்துருவாங்க. அது பார்க்க சிவன் சிலை மாதிரி தான் இருக்கும். இவங்க ஒவ்வொரு ஊழு செய்கிற தொட்டிக்கிட்டையும் போய்கிட்டு சிவன் இருந்த அடையாளம் இருக்குது, முருகன் இருந்த அடையாளம் தான் இந்த கேன்வியாபி மசூதியிலேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருது? சங் பரிவார் வரும்போது தான் வருது. பிரமலைக்கல்லர்களும் முஸ்லீம்களும் சியான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதை வச்சுதான் ஒற்றுமை இருக்கிற இடத்துல சேது படத்துல அந்த சியாங்கிற வார்த்தையே விக்ரம் கொடுத்தது வந்து பாலா. ஏன்னா அவங்க ஏரியால எவ்வளவு மக்கள் மத ஒற்றுமையா இருக்காங்க. ஆமா, அவங்களுடைய கடவுளா சிக்கந்தரை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க எல்லாமே. அதோடு சேர்த்து இவங்க கேட்கக்கூடிய ஏன் செய்யணும்ங்கற நானு. அது மட்டும் இல்ல, அங்கதான பிரச்சனை உருவாகுது. காமிக்கிறாங்க அங்கதான பிரச்சனை உருவாகுது. என்ன ஆதாரம் காமிக்கிறாங்க கேட்டா 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷ்காரங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு. இவங்க கொடுக்குற எதுக்குமே செப்பேடுகளோ கல்வெட்டுகளோ தூண் இருக்குல்ல, தூண் எங்க தூண் மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்தா உடனே அந்த இடத்துல நடந்துச்சு சொல்லி போட்டு அங்குள்ள வழக்கறிஞர் சர்வே தெளிவாக எடுத்து என்ன போட்டாரு. போய் மறுபடியும் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆய்வு கூட பண்ணுங்க, அது ஒரு எல்லைக்கல் தான் உள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏங்க முருகனை ஆண்டாண்டு காலமா மதுரைக்காரங்க திருமங்கலம் அங்க உள்ள திருப்பரங்குன்றத்துக்காரங்களாம் போய் அந்த பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்திட்டு வராங்க. என்ன பிரச்சனை? முருகன் கோவித்துக்கு கொண்டாரா? கிருபானந்த வாரியாரை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க? முதல்ல வந்து அது முருகன் வந்து என்ன பிரச்சனை? அது தீபத்தூண் இல்லை அப்படின்னு நீங்க தெரிவிக்கிறீங்க. அதெல்லாம் இவங்க உருவாக்குறதுங்க. பள்ளிவாசல் பக்கமும் தர்கா பக்கம் தான் தீபத்தூண் இருக்குமா? சரி ஏங்க, அதாவது இன்னொன்று 2 விஷயம். இவங்க மரபு ஆகமம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா இதை இவங்க வசதிக்கு ஏற்பாப்புல எத்தனையோ முறை மாற்றி இருக்கிறாங்க. ஆகம விதிப்படி பார்ப்பனர்கள் கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாது. திருமூலர் எழுதியிருக்காரு, சிவவாக்கியர் எழுதியிருக்காரு, பேர் கொண்ட பாப்பான் கோவிலுக்குள் வந்து விட்டால் ஆட்சி செய்யும் அரசன் செத்து விடுவான்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஆகம விதிப்படி யார் இருக்கா? பார்ப்பனர் அல்லாதர் தான் வெளியே நிற்கிறாங்க, பார்ப்பனர்கள் உள்ள இருக்கிறாங்க தீட்சிதர்ல இருந்து. இது ஆகமம். ஆகமங்கிறது தமிழர்களுக்கானது. நந்தியில இருந்து விமானம் வரையும் தமிழை வச்சது. ஆனா இன்னைக்கு அவங்க கோவிலுக்கு ஆகமம் மாறுது இல்ல. பழனி கோவிலுக்கு ஒவ்வொரு கோவிலுக்குமே ஆகமம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா தமிழர்களுக்கு பொதுவா எடுத்துக்க முடியாது. பழனி கோயிலை எடுத்தீங்கன்னா அங்க தேவேந்திர குல வேளாளர் தான் பூசாரியா இருந்தது. ஆகமம் மாறுது. இங்க தேவேந்திர குல இங்க தொட்டு கருவறைக்குள்ள போய் பூசைக்குள்ள உரிமை தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பண்டார சாதினருக்கு புலிப்பாணி சித்தர் கீழ இருக்காரு. அது எப்படி மாற்றப்பட்டுச்சு? நாயக்கர் ஆட்சி காலத்துல தெலுங்கு பிராமணர் வந்து அங்க மாத்தினாங்க. நீங்க இப்படி நீங்க ஆகமோ விதியெல்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். அப்படி பார்த்தா தமிழை இழந்து பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்து விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பழசையெல்லாம் மாத்தணும்னா ஆபத்து சனாதனிகளுக்கு. சரி, சுருக்கமா இதுதான் எனக்கு பல ஆண்டு காலமாக இது நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க 1500 வருடங்களுக்கு உட்பட்ட ஒரு மதத்தினுடைய கருத்துக்களை சொல்றீங்க. எனக்கு எனக்கு ஆன்மீகம் எந்த மதத்தினுடைய கருத்துக்களை இல்லைங்க. இந்த தர்காங்கிறது வந்து எப்ப வந்திருக்கும்? 1500 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்காரு. அது எப்ப வேணாலும் வந்துட்டு போகுது சார். எனக்கு தேவை நியாயம் இல்ல. இது நியாயம் இல்ல. மக்கள் என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க? நீங்க பேசுனதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா நான் மதத்தை பத்தியே பேசல. இந்த சமண மதம்னு ஒன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன கிறிஸ்துவத்துல இருந்து வந்ததா இல்ல எதுக்கு அப்புறம் வந்தது அப்படிங்கிற கேள்வி. சமணர்களும் அவுரங்கசீப் வரைக்கும் ட்ரை
பண்ணான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் கை வைக்கிறதுக்கு, முடியாம தான் ஓடி போனாங்க. கேள்வி என்னன்னா சார், ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு கருத்து தெள்ள தெளிவா வந்தது, ராமர் கோவில் கட்டியாச்சு, இதோட முடிஞ்சது, இதற்கப்புறம் எந்த இடத்திலுமே நாம போய் இந்த இடத்துல சிவலிங்கம் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது, இருங்க, அப்படின்னு சொன்னது மோகன் பாகவத். எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன், நீங்க உங்களுக்கு நிறைய டீடைல் தெரியும், அந்த 2 பேர் கூட உங்களுக்கு தெரியும். உளவுத்துறைக்கு சொன்னீங்கன்னா டிஐஜி போய் அரெஸ்ட் பண்ணிடுவார். கேள்வி என்னன்னா சார், ஆர்எஸ்எஸ் தெள்ள தெளிவா சொல்லிச்சு, எந்த இடத்துலயுமே இனி தேவையில்லை, அங்க நடந்ததுங்கிறது என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் செஞ்சுட்டு போயிட்டேன், இதற்கப்புறம் எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னது மோகன் பகவத். அதுதான் ஆர்எஸ்எஸ். இப்போ சிவாச்சாரியாருக்கும் பிராமணர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னா, மத்தியானம் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஒரு செஷன் வைங்க, உங்களுக்கு வந்து சிவாச்சாரியார் என்றால் யாரு, பிராமணர் என்றால் யாரு, கோயிலுக்குள்ள போறவர் யாரு, மடாதிபதியிலிருந்து வெளியில நிக்கணும், கருவறைக்குள்ள போக முடியாதுங்கிறதுல இருந்து விளக்கமா எடுத்து சொல்றேன்.